சென்னை அசோக் நகரில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 11 வயது சிறுவனிடம் தலைமை காவலர் அத்துமீறி முயன்றதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை வடபழனி காவல் நிலையத்துல வேலப்பன் என்கிற தலைமை காவலர் பணியாற்றி வராரு. இவரு அசோக் நகரில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தலைமை காவலர் வேலப்பன் நேற்று இரவு அதிக அளவு மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய சிறுவனிடம் அவர் ஆபாசமாக நடந்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுவனுடைய பெற்றோர் அசோக் நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் அசோக் நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்ட பொழுது வடபழனியில் சேர்ந்த வடபழனி காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய வேலப்பன் என்பவர் தான் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அசோக் நகர் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். விசாரணையில் அவர் சரியான பதில் அளிக்கவில்லை. இதனை அடுத்து மது போதையில் இருந்த காரணத்தினால் நேற்று அவரை காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் சிறுவனிடம் தவறாக நடந்து கொண்டது உறுதியாகி இருக்கிறது. இதனை அடுத்து அசோக் நகர் போலீசார் தலைமை காவலர் வேலப்பனை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.